அதில் இந்த அம்மா சொல்கிறது இன்னொரு விஷயம், என் மகளை நிற்க வச்சு அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம். அதில் ஒரு மாமனார் வந்து என் மகன் உன்னிட்ட வேறு மாதிரி எதிர்பார்க்குறாரு, அது மாதிரி நீ ஒத்துழ அப்படின்லாம் சொல்கிற ஒரு மாமனார் இதை சொல்லலாமா அப்படின்னு அந்த அம்மா. இல்லை, நான் அதை தான் வரிசையாக சொல்லிகிட்டே வரேன். நீங்கள் குறுக்கு சொன்னதால் நான் சொல்கிறேன். இந்த சமூகத்திற்கு வந்து நேரடியான விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் இவங்க வேற இடங்களில் பார்த்தது, நுகர்ந்தது, பார்த்தது இதெல்லாம் இருக்க பாருங்க. அந்த பையன் போய் என்ன சொல்லியிருப்பான், நான் ஆசையாக இருக்கணும்னு பார்த்தேன், இது ஒத்துழைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லியிருப்பான். அங்கே அப்பா கிட்ட போய் இப்படிலாம் சொல்ல மாட்டான். ஆனால் அந்த பெண் வந்து அம்மா கிட்ட சொல்லியிருக்கு இவன் என்னெல்லாம் செய்வான்றத. பையன் போய் அப்பாட்ட அப்படி சொல்ல மாட்டான். நான் கொஞ்சம் ஆசையாக இருக்கணும்னு பார்க்குறேன், அது என்னை கோஆபரேட் பண்ணேன்னு சொன்னால் அந்த அப்பா என்ன நினச்சிப்பாரு, ஆஹா நம்ம செல்ல பிள்ளைக்கு பார்த்து கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு கோஆபரேட் பண்ணல. ஆனால் அந்த பொண்ணை 4 மணி நேரம் 5 மணி நேரம் நிறுத்தி வச்சு பேசுகிறாங்கன்றாங்க பாருங்க. அது அதிகாரத்திமிர், பணக்கொழுப்பு, பையனை பெற்றுவிட்டோம் என்கின்ற மண்டகனம், ஒரு பெண்ணிற்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கூட கொடுக்காம. இன்னைக்கு நீங்கள் எல்லாம் பாருங்களேன், இந்த திருமண வரவேற்பு நிகழ்ச்சிகள், திருமணத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க இயல்பாக நடக்கிற எல்லாத்தையுமே தூக்கி போட்டாங்க. சங்கீத்துங்கிறான், மெகந்திங்கிறான், அதுக்கு விழா நடத்துகிறான், இதுக்கு விழா நடத்துகிறான். பொண்ணு உள்ளே வரும்போது செண்டை மோளத்தை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க, எகிர்றாங்க, குதிக்கிறாங்க. சினிமாவில் என்னெல்லாம் நடக்குதோ, சினிமாக்காரன் என்னெல்லாம் பண்ணுறானோ அதை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பிற்பாடு வாழறாங்களான்னு கேட்டால் அந்த வாழ்க்கையும் சினிமாக்கார மாதிரியே இருக்குது. தூக்கி போடுறது, டைவர்ஸ் பண்ணுறது, கொடுமைப்படுத்துறது, அதுக்கும் சினிமாவை பார்த்துட்டு வந்து கட்டி போடுறான், கையை கட்டுறான், காலை கட்டுறான்னு வருது. ஒரு பெண் விருப்பப்பட்டால் அது வேற விஷயம். அது 2 பேருக்குள் இருக்கின்ற நிகழ்வு, சம்பவம். அவர்களுக்குள் நடக்கின்ற எதை பற்றியும் பேசுவதற்குண்டான உரிமை நமக்கு இல்லை. ஆனால் விருப்பம் இல்லாத ஒரு பெண்ணை, என்னவென்றே தெரியாத ஒரு பெண்ணை நீ அந்த இடத்துக்கு கொண்டு போறதுன்றது வந்து that will definitely come under the definition of cruelty and harassment. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்துருச்சு உள்ளார.